ஓகே. இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸு சாப்டர் 2 சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. நீங்கள் வந்து இந்த சாப்டர் கேட்டுட்ருந்தீங்களா, ஸோ அதுக்கான வீடியோ அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முழுக்க என்னென்னா சப்ளை இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவோம். சப்ளை அது இல்லைன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து போட மாட்டோம். ஸோ ஆஸ் பர் இந்த சாப்டர் படி எதெல்லாம் சப்ளை எதெல்லாம் நாட் சப்ளைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளை இந்த சப்ளை சாப்டரில் மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த செக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ, இது ஃபுல்லாக வந்து சப்ளை. இதெல்லாம் சப்ளை, இதெல்லாம் வந்து சப்ளைனா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், அதுக்கேற்ற கன்சிடரேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கணும். இது கிடச்சாதான் நம்ம வந்து சப்ளைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சப்ளை வந்து மேபி வந்து அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காகவும் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இன்னொன்று வந்து அவங்க வந்து எண்ட் கன்சியூமர், அதாவது ஃபைனல் கன்சியூமராகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி தான் முதல்ல இந்த செக்ஷன் 7(1)லேருந்து 7(1)C வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் சப்ளை, இதெல்லாம் டீம்டு சப்ளை, அதாவது கன்சிடரேஷன் இல்லைனாலும் அது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் படி அவங்க வந்து டீம்டு சப்ளையாக சொல்கிறாங்க. ஏன்னா டீம்டு சப்ளையாக இருந்தால் கூட நம்ம வந்து இது ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அது இப்போ வந்து 7(1)Eனா வந்து கிளாஸிஃபிகேஷன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது எதெல்லாம் குட்ஸ் எதெல்லாம் சர்வீசஸ் சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம் ஆஸ் பர் செக்ஷன் 7(1)A. இது எதெல்லாம் சர்வீஸ் எதெல்லாம் குட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெடியூலில் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி ஓகே இது வந்து குட்ஸ், இது வந்து சர்வீசஸ் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 7(2), இந்த 7(2) ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நாட் அ சப்ளையே கிடையாது. ஸோ அந்த சப்ளைலாம் எது இல்லையோ அது வந்து ஸ்கெடியூல் 3ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சப்ளையே கிடையாது, அது மேபி வந்து கன்சிடரேஷன் கூட கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் வந்து அது வந்து சப்ளை கிடையாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான டைம் லைன் தான் இது. ஸோ 7(1), 7(2), 7(3). 7(1) வந்து என்னென்னலாம் சப்ளை இருக்குது. ஸோ இத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது 7(1) கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. 7(2) வந்து குட்ஸா சர்வீஸா சொல்லிட்டு அது வந்து ஸ்கெடியூல் 3ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 7(1)(3) வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நாட் அ சப்ளை. கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனும் கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க, அது வந்து சப்ளையே கிடையாது. ஸோ இதுதான் முழுக்க அந்த செக்ஷன்ஸ். அது தவிர்த்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா டெஃபினிஷன்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெஃபினிஷன்ஸ்னாலுமே செக்ஷன் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே டெஃபினிஷன் மீனிங் எதாக இருந்தாலும் செக்ஷன் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அது ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 52 வந்து குட்ஸ் பற்றியும், 100 வந்து சர்வீசஸ் பற்றியும், 31 வந்து கன்சிடரேஷன் பற்றியும், 17 வந்து பிஸ்னஸ் பற்றியும், 84 வந்து பர்சன் பற்றியும், 15 வந்து ரிலேட்டட் பார்ட்டியும் வந்து டெஃபினேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஜஸ்ட்